அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரவணகுமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் கூகுள் எர்த்தில் எப்படி வந்து மொத்தமாக நம்ம வந்து லேட்டிடியூட் லாங்கிடியூட்டை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கூகுள் எர்த்தில் பெரிய ஒரு அட்வான்ஸான விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்கிட்ட ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஏரியா ஐடி, ஏரியா நேம் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் ஒரு டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி கூகுளில் எப்படி நம்ம வந்து இதை கூகுள் எர்த்தில் எப்படி இதை இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் போய்க்கோங்க, நோட் பேட் அப்படின்னு சொல்லி முதல்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஃபார்மேட்டில் நேம் கமா லேட்டிடியூட் கமா லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதே ஃபார்மேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வந்து கொண்டு வரணும். அதாவது நேமு அப்புறம் லேட்டிடியூட் லாங்கிடியூட் அப்படின்னு வரணும். அப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கன்காட்னேட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ நேம் அப்படிங்கிற இடத்துல நமக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து செட் பண்ணணும். ஸோ அப்போ நேமுங்கிற இடத்துல எனக்கு என்ன தேவைன்னா, ஏரியா ஐடி அண்டு ஒரு என்ன செய்கிறேன், நான் வந்து அதோட ஏரியாவோட நேம் வர்ற மாதிரி நான் செட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைன்னா, லேட்டிடியூட் லாங்கிடியூட் வந்து இந்த இருக்குது. அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். ஸோ கன்காட்னேட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செய்யுங்க, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்டு கமா அப்படின்னு போட்டுட்டு ஒரு டபுள் கொட்டேஷன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கமா போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு டபுள் கொட்டேஷன் அண்டு கமா, அதுக்கப்புறம் இந்த லொக்கேஷன் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு கண்ட்ரோல் டி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு என்ன செய்யுங்கன்னா, நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நோட் பேடை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இப்படி பேஸ்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் முதல்ல நீங்கள் செட் பண்ணணும். இப்படி செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா ஃபைலில் போய்ட்டு நீங்கள் சேவ் அப்படின்னு கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா டெஸ்க்டாப்பில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக கவனிக்க வேண்டியது, என்கோடிங்கில் UTF-8 அப்படின்னு இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு லோட் ஆகாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்கோடிங் மாற்றி செட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன செய்கிறோன்னா, ஃபைல் நேமில் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், ஜஸ்ட் வந்து சேவ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, கூகுள் எர்த்தை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எர்த் ப்ரோ அப்படின்னு கூகுள் எர்த்துன்னு இருக்கும் இல்லையா. ஸோ உங்கள்கிட்ட கூகுள் எர்த் ப்ரோ இருந்துச்சுன்னா அதை டேரெக்டாகவே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இப்படி க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, டூல்ஸில் போய்ட்டு ஆப்ஷன்ஸில் போய்ட்டு இதில் வந்து டெசிமல் டிகிரிஸ் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கணும். அகெயின் ஓகே அப்படின்னு கொடுங்க. அதுக்கப்புறமா இந்த மை பிளேசஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஃபைலில் போய்ட்டு இம்போர்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் அப்படின்னு நீங்கள் கொடுங்க. ஸோ இப்படி கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து இந்த நீங்கள் லோட் பண்ண டேட்டா வந்து இந்த மாதிரி காட்டும். ஒரு 10 என்ட்ரியை மட்டும் தான் அதில் காட்டும். ஸோ எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு நெக்ஸ்ட் கொடுங்க. அகெயின் என்ன பண்ணணும், இங்கே கரெக்டாக அந்த லேட்டிடியூட் எதில் கரெக்டாக அதே மேப் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். சம்டைம்ஸ் இந்த ஸ்க்ரீன் வராமல் 0 கான்ஃபிகர்ட் இந்த மாதிரி தான் வந்துச்சுன்னா அகெயின் இன்னொரு நோட் பேடில் இதே டேட்டாவை ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃபைலில் போய் வேறு நேமில் சேவ் பண்ணி பாருங்கள். சேவ் பண்ணிவிட்டு திருப்பி இம்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல எஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இங்கே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து இங்கே என்ன இருக்குன்னா, ஐகான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஐகானில் என்ன பண்ணுங்கன்னா, இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு எல்லோ கலரில் ஒரு சிம்பிள் காட்டும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா செட் ஐகான் அப்படிங்கிற இடத்துல எதுக்கு வந்து ஐகான் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இதில் போய்ட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சிம்பிளை மட்டும் முதல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் வந்து நீங்கள் ஓகே அப்படின்னு மட்டும் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஸ்டைலை வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணணும்னு சொல்லும். நீங்கள் டெஸ்க்டாப்பில் போய்ட்டு எக்ஸாம்பிளுக்கு சும்மா சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று காட்டும். நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லொக்கேட் பண்ண அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே காட்டிடும். ஸோ நம்ம எங்கெல்லாம் மார்க் பண்ணியிருந்தோமோ ஸோ அதை ஃபுல்லாக தனியாகவே காட்டிடும். அது மட்டும் இல்லை, இது கீழே வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி காட்டும். ஜஸ்ட் இதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே அது என்ன லொக்கேஷன் வந்துருச்சா, திருச்செந்தூர் டெம்பிள் அண்ட் அகெயின் நாளிக்கிணறு என்ட்ரன்ஸ், ஸோ அதுக்கப்புறம் வள்ளி கேவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீங்கள் போய் ஜஸ்ட்டு ஃபிட் பண்ணாலே அது வந்து காட்டிடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். திருப்பி நீங்கள் ஏதாவது திருப்பி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி இம்போர்ட் பண்ணதாக இருந்தால் ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இது என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் ஃபைலில் போய்ட்டு இம்போர்ட் பண்ணிங்கன்னா திருப்பி முதல்ல நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கெல்லாம் மார்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.